இந்த முடிவுகள் வரலாற்றில் மிகப்பெரிய வரலாறு. இந்த தேர்தலுடைய முடிவு யாரும் எதிர்பார்க்காத விஷயம். அதில் ஐஎம்எல் அமைச்சரவையில் வருவாங்கிறது இன்னும் மிகப்பெரிய பெரிய வரலாறு. ஒவ்வொரு இஸ்லாமிய சகோதர சகோதரிகள் கிட்டத்தட்ட நீங்க ஒவ்வொரு நாளும் தொழுவ பண்ணுவீங்க. அதோடைய வெற்றியா உங்களுடைய ஒவ்வொருடைய வார்த்தை மாதிரி இன்ஷா அல்லாஹ்வுடைய விருப்பமா அது மாறுச்சு. இது இயற்கையும் கடவுளால் மட்டும்தான் உருவாக்க முடியும். இந்த வெற்றியையும் இந்த கூட்டணியும் தேர்தலுக்கு ஒரு நாள் முன்னாடி இப்படி ஒரு கூட்டணி உருவாக்கும் சொல்ல யாராலும் நம்ப முடியாத ஒரு தேர்தல், அப்படி ஒரு அமைச்சரவை நம்பவே முடியாது. அப்ப எங்களுடைய தலைவரும் சரி நாங்களும் சரி உறுதியாக சொன்னார்கள். அந்த பக்கம் 47 பேர் எம்எல்ஏ வாங்கி அப்படி நாம் முதலமைச்சரோட காங்கிரஸோடைய 5 எம்எல்ஏக்களை நம்ம ஆதரவு கேட்போம். மத சார்பையும் சமூக நீதிக்கான அரசை மட்டுமே நாம் உருவாக்குவோம். ஏன்னா இப்ப ரீசெண்டா திமுக சொல்லிட்டு இருக்காங்க, இவங்க பிஜேபி சொல்லிதான் கேட்கிறாங்க, பிஜேபி சொல்லிதான் கேட்கிறாங்க. அப்படி இருந்தா ஆட்சி ஜெயிச்சு முடிச்சவனே அங்க ஆதரவு வாங்கியிருப்போம். அப்ப காங்கிரஸ் திரு ராகுல் காந்தி அவர்கள் ஒரே குரல் 100 எம்எல்ஏ ஜெயிச்ச பிறகு உங்களுக்கு ஆதரவு கொடுக்கணும், மக்களோட வெற்றிக்கு ஒரு மக்களுடைய தீர்ப்புக்கு வணங்கி அவர் ஆதரவு கொடுத்தார். அதற்கப்புறம் கம்யூனிஸ்ட் தோழர்கள், அதுக்கப்புறம் பிசிக தோழர்கள், ஐஎம்எல் தோழர்கள். இந்த ஒரு பிணைப்பு இருக்கு. 200 தொகுதி ஜெயிச்சாலும் இது ஒரு வெற்றியை எங்க தலைவர் பார்த்திருக்க மாட்டார். ஐயா காதர் மொய்தீன் அவர் ஐயா அமைச்சரவை பங்கெடுத்த சொன்னார் எங்க தலைவர், விசிக தோழர்களும் நம்மளுடைய அண்ணன் ஷாஜகான் அண்ணன் அமைச்சரான உடனே எங்க தலைவர் முதலமைச்சர் பார்த்து சொன்னது, இன்னைக்குதான் நான் மனநிறைவோட தூங்க போறேன்னு சொன்னார். இப்பதான் என்னுடைய அமைச்சரவை முழுமை பெற்றதுன்னு சொன்னார். அப்படி ஒரு அழகான ஒரு அரசியலை இந்த 75-80 நாட்கள்ல உருவாக்கி ஒரு நல்ல அமைச்சரவை நோக்கி ஊழலே இல்லாத ஒரு அரசியலை முதல் முறையில் மாண்புமிகு முதலமைச்சர் உருவாக்கியிருக்காங்க. இந்த அமைச்சர்கிட்டே கேட்டு பார்க்கலாம். இன்னும் பட்ஜெட்ல பணம் இல்லைன்னு சொல்லக்கூடிய ஒரு குறையா இருக்கலாம். ஆனால் பட்ஜெட்டில் ஒதுக்கக்கூடிய பணம் முன்னாடி எப்படி சென்றுச்சு, இப்ப 100க்கு 100% எப்படி மக்கள்கிட்ட போயிட்டு இருக்கு. இதுதான் புதிய நிர்வாகம்.